ஹாய் விவர்ஸ். எரிபொருள் நெருக்கடியும் பாடசாலை விடுமுறையும் அமைச்சர் நலிந்த ஜேதிசவின் முக்கிய அறிவிப்பு. வணக்கம் நண்பர்களே. நாட்டில் நிலவும் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக பாடசாலைகள் மூடப்படுமா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது. இது குறித்து அரசாங்கத்தின் இறுதி தீர்மானத்தை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச இன்று வெளியிட்டுள்ளார். மாணவர்களின் கல்வி பாதிப்பை தவிர்க்க அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு என்ன? முழுமையான விவரங்களை இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர், எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் பாடசாலை முழுமையாக மூடுவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். அதற்கு பதிலாக ஒரு மாற்று ஏற்பாட்டை அரசாங்கம் முன்வைத்துள்ளது. மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் தடைபடாமல் இருக்க வாரத்தில் 4 நாட்கள் பாடசாலைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நுகர்வை குறைக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக வாரத்தின் புதன்கிழமைகளில் மாத்திரம் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. அதேபோல் ஏற்கனவே திட்டமிட்டபடி முதலாம் பாடசாலை தவணை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடையும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஏன் இந்த முடிவு? கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய நிச்சயமற்ற சூழ்நிலைகளால், குறிப்பாக சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்திருந்தனர். அவர்களின் பாடத்திட்டங்களை உரிய காலத்தில் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் வாரத்தில் 4 நாட்களாவது நேரடி வகுப்புகளை நடத்துவது அவசியம் என அரசாங்கம் மேலும் கருதுகிறது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு எரிபொருள் சிக்கனத்தையும் பேண முடியும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மாணவர்களே, இந்த தற்காலிக விடுமுறை மாற்றங்களை கருத்தில் கொண்டு உங்கள் கல்வி திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் குறித்து உங்கள் கருத்து என்ன? புதன்கிழமை விடுமுறை என்பது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.